அனு, ஒன்றும் இல்லைம்மா, அழுவாத, எல்லாம் சரியாயிடுச்சு. அனு, சாரிம்மா. அப்பா இந்த மாதிரி பண்ணிருக்க கூடாது. போப்பா, என்கிட்ட பேசாத. அப்பா எங்கம்மா போவேன்? நீயும் அப்பாட்ட பேசலனா? இனிமே இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரி சரி, இனிமே எப்படி பண்ண மாட்டேன். ம். அத்தை, இது என் ஃப்ரெண்டு ஜனனி. அனு எங்க வீட்டில் தான் விட்டுருந்தேன். ரொம்ப தேங்க்ஸ்மா, என் பிள்ளைய பார்த்துக்கிட்டதுக்கு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆண்டி, பரவாயில்ல. நீங்கள் கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கு வந்து தங்கிட்டு தாம்மா போகணும். ஓகே ஆண்டி. சரிம்மா, என் கூடயே வா, காருக்கு போகலாம். நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் பேசிட்டு வரேன். ராம், எல்லாத்தையும் கூட்டிட்டு வாப்பா, நான் முன்னாடி போகிறேன். சரி அத்தை, பார்த்து போங்க. ஹே ராம், உன் அத்தை பொண்ணானா ரொம்ப திமிர் பிடிச்சவ. அனுவையா சொல்ற? குழந்தை அவ. அவ குழந்தை இந்த வயசுல இவ்வளவு தூரம் போயிருக்கா. அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது ஜனனி. சரி, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. தெரியும், பார்த்தேன் போட்டோல. ஹாப்பி மேரிட் லைஃப். என்ன ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்ற மாதிரி இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, சந்தோஷமா தான் சொல்றேன். ஹாப்பி மேரிட் லைஃப் போதுமா? சரி ராம், என் திங்ஸ்லாம் பேக்கேஜ்ல கொடுத்துருக்கேன், நான் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். சரி, நீ கலெக்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணு, நான் பேசிட்டு வரேன். பாய். என்ன இங்க இன்னும் அழுகைய முடிக்கலையா? மாமா, நான் வரதுக்கு முன்னாடி எதுக்கு கல்யாணம் பண்ண? நீ வந்திருந்தா உன்னை பிடிச்சி கட்டி வச்சிருவாங்கன்ற பயத்துல தான் நான் கல்யாணமே பண்ணேன். ஓ மாமா, நான் மட்டும் உன் கல்யாணத்தை பார்க்கல. அப்பா, எனக்கு திரும்பி வரவே பிடிக்கல, அவ்வளோ கஷ்டப்படுத்திட்டீங்க தெரியுமா? சாரிம்மா. அப்பா என்ன செஞ்சா சமாதானம் ஆவ? அப்பா, எனக்காக ஒன்று பண்றீங்களா? என்னம்மா, என்ன பண்ணணும் சொல்லு, அப்பா பண்ற. ராம் மாமாக்கும் சோஃபிக்கும் திரும்ப கல்யாணம் பண்ணி வைப்பா. என்கிட்ட சொன்னியே ஜாம் ஜாம்னு பெருசா, அந்த மாதிரி பண்ணணும். கல்யாணம் ஏற்கனவே முடிஞ்சிடுச்சம்மா, இனிமே திரும்ப தாலி கட்ட முடியாது. இப்படி பண்ணாதீங்கப்பா, ரிசப்ஷன் ஆச்சு பண்ணுங்க. அத்தை இருந்தா இதெல்லாம் மாமாக்கு பண்ணிருப்பாங்கல்ல. சரிம்மா, நீ சொல்லிட்டல, நம்ம ஊருக்கு போய் ஒரு 10 நாள்ல பண்ணலாம். என்ன மன்னிச்சிருமா. ராம் எங்கன்னா கல்யாணம் பண்ணி நம்மளை விட்டுட்டு போயிடுவானோன்ற பயத்துல தான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க பார்த்தேன். மாமா, என்ன அனு? நீ கல்யாணம் ஆகி எங்கேயும் போயிடக்கூடாதுன்னு, லாஸ்ட் வரைக்கும் எங்க கூட தான் இருக்கணும். சரி சரி, போல உங்க கூட தான் இருக்க போறேன். நம்ம வீட்டுக்கு மேல ஒரு போர்ஷன் கட்டி நீ சோஃபி அங்கதான் இருக்கணும். சரி மேடம், நான் எங்கேயும் போக மாட்டேன், அங்கதான் இருப்பேன். அவ எங்க? என்ன பார்க்க வரவே இல்ல. வீட்டுல தான் அனு இருக்கா, வா வீட்டுக்கு போய் பார்க்கலாம். சரி, இன்னும் ஏன் சோகமா இருக்க? ஒன்னும் இல்ல. ஓ, ஒன்னும் இல்ல. நீ ஏன் சோகமா இருக்கன்னு எனக்கு தெரியும். லூசு மாமா, அப்பா இருக்காரு. சரி ராம், வா, வீட்டுல வேற நிறைய வேலை இருக்கு. சரி மாமா, நீங்க போங்க, நான் பின்னாடியே வரேன். சரி சரி, பார்த்து வாங்க. அனு நில்லு. என்ன மாமா? ஆதி எங்க இருக்கான்? அவங்க கிளம்பிட்டாங்க மாமா. ஓ, அவங்க கிளம்பிட்டாங்க. மாமா, உன் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி வை, ரொம்ப தப்பா பேசுறாங்க. அப்படி என்ன பேசுனா? ரொம்ப தப்பா பேசுறாங்க. ஆதி ஏதோ கெட்ட பையன் மாதிரி, நான் அவனை நம்பி போய் ஏமாந்துருவேன்ற மாதிரி பேசுறாங்க. சரி விடு, அதெல்லாம் மைண்ட்ல போட்டுக்காத, நான் பாத்துக்கிறேன். மாமா, எப்போ வீட்டுக்கு போறோம்? ஊருக்கு போறது கேக்குறியா? ஆ. இன்னைக்கு முடியாதுமா, இன்னைக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதனால நாளைக்கு தான் போலான்னு இருக்கும். காலையில இயர்லி மார்னிங்கே கிளம்பிடலாம். எனக்கு இப்ப சோஃபியை பார்க்கணும், சீக்கிரமா போலாம். எனக்கும் தான். நடத்துங்க நடத்துங்க. சரி வா மாமா, பேசிட்டே நிப்ப, வா போலாம். நாலு முடி ரொம்ப பூசாதீங்க. நாலு முடி டேய் சின்னா, அப்படிலாம் பூசினா தானே நல்லா இருக்கும். பாரு, என்னையும் உமாவையும் எப்படி ரோஷா இருக்கும். இப்படியெல்லாம் போனாதான் ராமு சோஃபிய ரோஸு ரோஸுன்னு சுத்தி சுத்தி வருவான். நாலு முடி, எனக்கு ஒரு சந்தேகம், கிளியர் பண்ணுங்களேன். ஓகே ஓகே, போய் தூங்குறவளுக்கு எதுக்கு இவ்வளவு மேக்கப்பு? அதேதான் நானும் கேக்குறேன். இதுக்குதான் ஒரு பெரிய மனுஷி இருக்கணும்ன்றது. ஒரு வழியா ஒத்துக்கிட்டீங்க நாலு முடி. டேய் சின்னா, இதெல்லாம் சம்பிரதாயம்டா, சம்பிரதாயம். அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுடா. ஓகே ஓகே. அனு, கங்க்ராட்ஸ் டி, ஹாப்பி மேரேஜ் லைஃப். தேங்க்ஸ் டி. என்னம்மா அனு, தப்பிச்சிட்ட போல. அத்தை, வேற ஒன்றும் இல்ல, நீ இருந்திருந்தா எனக்கு சிக்கனு மட்டனு முட்டைன்னு கிடைச்சிருக்கும். அது ஒண்ணுதான் குறை, இருந்தாலும் பரவாயில்ல. எனக்கு ஒன்றும் புரியல அத்தை. அதை விடு, நீ இந்த பக்கம் வா, எனக்கு வேற பூசு வேலை பாக்கி இருக்கு. என்ன சோப்பி, சிரிச்ச மாதிரியே இருக்க, வெக்கமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லக்கா, நானும் இப்படிதான் ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி சிங்குன்னு ரெடி ஆகி நின்னேன்.
பிறகு உள்ள போய் பார்த்தாதான் தெரியுது சரியான நோஞ்சான கட்டிட்டு வந்து நிக்கேன்னு. 4 முடி. சின்ன பொண்ணு, என்ன நான் தப்பா சொல்லிட்டேன்? நடந்ததுதான் சொல்றேன். அதான் 4 முடி. அப்ப நடந்ததெல்லாம் இப்ப எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்க? எங்க நடந்துச்சு? நடக்காததுனால தானே சொல்றேன். 4 முடி. அவ ரொம்ப சின்ன பொண்ணு. அவ முன்னாடி எதுக்கு சொல்றீங்க? சின்ன பொண்ணுக்கு தான் இப்படி அலங்கரிச்சு பாலை கொடுத்து அனுப்ப போறேன். சரியான லூசு மென்டலுக. ஏன் சின்ன பொண்ணு, எனக்கு ஒரு சந்தேகம். வெளிநாட்டுல இதெல்லாம் நடக்கதான் செய்யுது. ஆனா அவங்க என்ன பால் பழம்னு கொடுத்துட்டா இருக்காங்க. இதுல வேற கால்ல வேற விழணுமா? நம்ம ஊர்ல தான் பூரா பயல்களும் முட்டாளா இருக்காங்க. விஷயம் தெரியுமா? வெளிநாட்டுவெல்லாம் ஆம்பளை பொம்பளை கல்யாணத்துக்கு முன்னாடியே ஒன்னாதான் இருப்பாங்களாம். கேட்டாக்கா லிவிங் டுகெதர்னு சொல்லுவாங்களாம். பிடிக்கலன்னா பிரிஞ்சு போயிடுவாங்களாம். சின்ன பொண்ணு, நம்ம ஊர்லயும் தான் இருக்காங்களே. வெளிநாட்டுல மட்டுமா? நம்ம ஊர்லயும் தான் நடக்குது இதெல்லாம். என்னன்னு எதுக்கு இவ்வளவு ரெடி பண்றோன்னு உனக்கு ஏதாவது தெரியுமா? அம்மா 4 முடி. சின்ன பொண்ணுகிட்ட என்ன பேச்சு பேசுறீங்க? டேய் சின்ன, கோபப்படாதடா. இன்னைக்கு அனுவை தானே ரெடி பண்ணிருக்கணும், அதான் சொன்னேன். அனு, நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. உன்னுடைய ஃபர்ஸ்ட் நைட்க்கும் நான் தான் வந்து உன்னை ரெடி பண்ணி விடுவேன். 4 முடி. சின்ன பொண்ணுகிட்ட என்ன பேசுறீங்க? நேத்து வாங்கினது பத்தலையா இல்ல இப்போ வாங்கினது பத்தலையா? அவளா சின்ன பொண்ணு? கல்யாணம் பண்ணி வச்சு பாரு, கையில ஒரு குழந்தையோடு வந்து நிப்பா. சும்மா இருங்க 4 முடி. ராணி அக்காக்கு மட்டும் தெரிஞ்சா என்ன ஆவறது? அவங்களுக்கு என்ன இதெல்லாம் தெரியாமலா இருக்க போது? ராணி அக்காக்குலாம் அனு வயசுல அனு கையில குழந்தையாவே வச்சிருந்தாங்க. நடக்கிறத தானே சொன்னேன். பாத்தியா என்ன வெக்கப்படுறான்னு? இவளுக்கும் எல்லாம் தெரிஞ்சிருக்குது. நம்ம தான் வெள்ளந்தியா வளர்ந்துருக்கோம். உள்ள போமா பாலை கொடு, காலை ஊந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோன்னு. என்ன 4 முடி? மீதி பத்தலன்னு நினைக்கிறேன். சின்ன பொண்ணு, இந்த ராமு எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கான்னு தெரியல. சட்டு புட்டுன்னு சோப்பியை ரெடி பண்ணி அனுப்பி விடுவோம். ஏன் சோப்பி, இந்த புருஷ மனசு கோணாம நடந்துக்கோன்னு சொல்லுவாங்க. ஆனா நீ அப்படி நடந்துக்காத. ஏதாச்சுன்னா 4 மிதி, அவ்வளவுதான். நம்ம பக்கமே வரமாட்டாங்க. நானும் இப்படிதான் அந்த நோஞ்சான கொமட்டிலே குத்து குத்துன்னு குத்தி விட்டுருவேன். வாங்க 4 முடி. இருக்க ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கீங்க. வெளியே இருப்போம். ஓகே, பாய் பாய். சோப்பிமா, ஏதாச்சுன்னா உடனே கூப்பிடு, நாங்க வெளியே இருக்கோம். சரி அத்தை. சோஃபி, 4 முடி பேசுனதெல்லாம் ஒன்னும் எடுத்துக்காத. அது ஒரு பைத்தியம். தெரியும் அத்தை. அனு, நீ சோஃபி கூட இருமா. நான் வெளியே இருக்கேன். ஓகே அத்தை. சோஃபி, அனு ரொம்ப பயமா இருக்குடி. நான் ஒரு வேகத்துல கல்யாணம் பண்ணிட்டேன்டி. இப்ப என்ன பண்றதுனே தெரியல. அதெல்லாம் ராமாமா பார்த்து பாரு, நீ ஒன்னும் கவலைப்படாத. சோஃபி, இன்னைக்கு உனக்கு ஃபர்ஸ்ட் நைட்ல. அனு சும்மா இருடி. எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் இருக்கட்டும். நீ ஹனிமூன் போனியே, என்ன ஆச்சு? சோஃபி, இப்ப எதுவும் கேட்காதடி ப்ளீஸ். எங்க அம்மா கேட்டா நான் செத்தேன். ஓ, அவ்வளவு தூரம் போயிடுச்சு. ஓகே ஓகே. ஆமா, நான் அப்புறம் சொல்றேன். ஒண்ணு விடாம சொல்றேன். ஐயோ சொல்றேன்டி. உன்கிட்ட சொல்லாம வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? முழுமதி அவளது முகமாகும், மல்லிகை அவளது வா சோஃபி, உட்காரு. இருக்கட்டும் மாமா. ரொம்ப சாரி சோஃபி, காலேஜ் லீவ்ல என்ஜாய் பண்ணலான்னு வந்த, இப்படி ஆயிடுச்சு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாமா, பரவாயில்ல. உட்காரு, ஒன்றும் இல்லை. எப்பவும் போல நார்மலா இரு சோஃபி. நான் வேணா தள்ளி உட்காந்துக்கிட்டுமா? தப்பா எடுத்துக்காது சோஃபி. வீட்டில் இதெல்லாம் வேணான்னு சொன்னேன், ஆனா யாரும் கேட்கல. இதெல்லாம் சம்பிரதாயம்னு சொல்லி உள்ள அனுப்பிட்டாங்க. தெரியும் மாமா. நீ கேஷுவலா இரு சோஃபி, எதுவும் பிரச்சனை இல்லை. எல்லாரும் பொறுத்தவரையும் நான் உன் ஹஸ்பண்டா இருக்கலாம், ஆனா உனக்கு நான் எப்பவும் ஃப்ரெண்டு. இதுக்கும் வேற எதனா பேசு சோஃபி. அது எனக்கு கொஞ்சம் நர்வஸா இருக்கு மாமா. எப்பவும் அனு இருப்பா, அதனால பேசுவேன். இப்போ தனியா இருக்கேன், அதான் என்ன பேசுறதுன்னு தெரியல. நான் வேணா அனு கூப்பிட்டுமா? வெளியே திட்டுவாங்க. ஆமா ஆமா. ஆமா, ஊருக்கு எப்ப கிளம்புறோம்? நாளைக்கு இயர்லி மார்னிங்கே கிளம்பிடலாம் சோஃபி. ஏன் ஓட்டு போடணுமா என்ன? ஆமா ஆமா. யாருக்கு போட போற? நீங்களே கெஸ் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு யாருக்கு ஓட்டு போட போறேன்னு டிஸ்கஸ் பண்றது நம்மளா தான் இருக்கும் போல. ஆமா. அப்புறம் சோஃபி, இந்த சாரியில நீ ரொம்ப அழகா இருக்க. நீங்க வாங்கி கொடுத்ததுதான். இனிமே எதுவானாலும் தயங்காம என்கிட்ட உரிமையா கேளு. சரி மாமா. நீ மாமான்னு தான் கூப்பிடணும்னு இல்லை சோஃபி,
ராம்னு கூட கூப்பிட்டுக்கோ. இல்லை, எனக்கு மாமான்னு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு. நான் அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். ம், உன் இஷ்டம். அப்புறம் நம்ம இந்த ஃபார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் மாதிரிலாம் இருக்க போறது இல்ல. நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் உன்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிறேன். அப்புறம் எல்லாரும் தூங்குற வரைக்கும் மட்டும் கொஞ்சம் பொறுத்துக்கோ. அப்புறம் நானே வெளியே போயிடுறேன். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மாமா. நீங்கள் எப்பவும் போல இங்கேயே தூங்குங்க மாமா. நான் வேணா கீழே படுத்துக்கிறேன். இந்த வீட்டுக்கு மகாராணி நீ. உன்னை எப்படி நான் கீழே தூங்க விடுவேன்? நீ மேலே படுத்துக்கோ, நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கீங்களா? ம், நேரம் வரும்போது சொல்றேன். அப்புறம் ஆமாம், அர்ஜுன். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதை பத்தி என்னைக்கும் உன்கிட்ட நான் பேச மாட்டேன். அதான் எனக்கு ஒரு மாதிரி தயக்கமாக இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது இதை பற்றி கேட்டுருவீங்களான்ற பயத்தில் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதை பத்தி இனிமே யோசிக்காத, நான் பார்த்துக்கிறேன். இப்போதைக்கு படிக்கிறது மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணு. அப்புறம் ஹாப்பியா இரு. மீதி எல்லாமே என் பொறுப்பு. இனிமே உன் லைஃப்ல நீ கஷ்டப்படுறதுக்கு நான் அலோவ் பண்ண மாட்டேன் சோஃபி. ரொம்ப தேங்க்ஸ் மாமா. சோஃபி, இனிமே இந்த தேங்க்ஸ்லாம் சொல்லாத. நான் உன் புருஷன், ஞாபகம் வச்சுக்கோ. அவளை ஒரு நாள் நான் பார்த்தேன், இதயம் கொடு என வரம் கேட்டேன். நீ இழந்த எல்லா சந்தோஷத்தையும் உனக்கு கொடுக்க தான் நான் உன் லைஃப்ல வந்திருக்கேன். சரி, இனிமே நான் உங்ககிட்ட தேங்க்ஸ்லாம் சொல்ல மாட்டேன். ஏதாச்சும் சாப்பிட்டியா? ம், சாப்பிட்டேன். சரி, நீ தூங்குறியா? நானும் அனுப்பி விடுறேன். உங்கள் இஷ்டம் மாமா. எங்க இவளை விட்டுட்டு போறதுக்கு மனசே வரமாட்டுது. சரி, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். நீ படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் உன்கிட்ட வேலைக்கு இருக்கிறதா நல்லது. இன்னைக்காவது ஒரு நாள் என் லவ் உனக்கு புரியும். அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன். என்னாச்சு மாமா, அமைதியாக பார்த்துட்டு இருக்கீங்க? அது ஒன்றும் இல்லை சோஃபி, சின்ன வயசுலேருந்தே உன்னை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ என் ஒய்ஃபா பார்க்கறதுக்கு ரொம்ப வித்தியாசமா இருக்கு. எனக்கும் அப்படிதான் மாமா இருக்கு. ஆனால் எனக்கு இப்படி ஒரு ஹஸ்பண்ட் கிடைச்சதுக்காக நான் சந்தோஷம்தான் படுறேன். ஐயோ டே ராம், கண்ட்ரோல். வெளியே சிரிச்சா மாட்டிப்ப. கண்ட்ரோல். நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் நீங்கள் அனு தான் லவ் பண்ணுறீங்கன்னு. சோஃபி, எனக்கு அவன் மேல அப்படி ஒரு எண்ணம் வந்ததே இல்லை. நான் அனுவை லவ் பண்றேன்னு நினைச்சுதான் நீ என்கிட்ட பேசாம விலகி போனியா சோஃபி? ஆமாம் மாமா. இந்த அணுவால தான் நம்ம கமிட்டே ஆகல போல. சரி, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? எல்லாம் உனக்கு கிளியர் ஆயிடுச்சா? ம். சரி, நீ ரெஸ்ட் எடு. நான் அணுவை அனுப்பி விடுறேன். நிஜமா போறீங்களா? சோஃபி. சரி மாமா, குட் நைட். ம், ஓகே. நல்லா தூங்கு. நான் வெளியே போறேன். நீரில் மீன் பிடிக்க கைகள் நினைத்தால் முடிந்திடுமா? என்ன சோஃபி, மாமாவை அடிச்சு தோத்துட்டியா? இல்லை அனு, நான் கீழே தூங்குறேன், நீங்கள் பெட்டில் படுத்துக்கோங்கன்னு சொன்னேன். அவர் தான் கேட்கல, போயிட்டாரு. சோஃபி, உனக்கு இதெல்லாம் ஓகே தானடி? நீ ஹாப்பியாக தானே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட? என்னடி வெக்கப்படுற? ஓகே தாண்டி. ம், அப்போ ஓகே. நான் கூட ரொம்ப பயந்துட்டேன்டி, எங்க எனக்காக இதை அக்செப்ட் பண்ணிட்டு மாமா உனக்கு பிடிக்காம போயிடுமோன்னு. அனு, நீ லக்கி சாம்டி. நான் உனக்காக பண்ணாம வேற யாருக்காக பண்ண போறேன்? சரி, இதெல்லாம் விடு. 2 நாள் போய் ஆதி கூட ஸ்டே பண்ணி என்ன ஆச்சு? ஐயோ, எதை சொல்றது எதை விடுறதுனே தெரியலடி. அதெல்லாம் தெரியாது, எல்லாத்தையும் சொல்ற. இல்லைன்னா அவ்வளோதான் உன்னை. ம், சரிடி, சொல்றேன். அவன் உன்னை ரொம்ப லவ் பண்றான் போலடி. ஓ, அவன் மட்டும் தானா? அடி பாவி கள்ளி, நீயும் லவ் பண்றியா? ஆமா, ரொம்ப. ஆல் தி பெஸ்ட். சீக்கிரமா உனக்கும் இதே மாதிரி கல்யாணம் ஆகட்டும். ஃபேமிலி சம்மதத்தோடு நடந்தா போதும்டி. இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, எல்லாம் பொறுமையாவே ஆகட்டும். எல்லாமே ஓகே தாண்டி. எண்டிங் வரைக்கும் ஸ்மூத்தா போச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்வீட் பேக்கர் மாதிரி ஒருத்தவங்க வந்தாங்க. ஏண்டி, என்ன ஆச்சு? அதான் ராம் மாமா கூட்டிட்டு வந்திருக்காங்களே ஃப்ரெண்டுன்னு. ஏண்டி அப்படி சொல்ற? சோஃபி, நான் ஆதி கூட போய் ஸ்டே பண்ணல, அது மீன் பண்ணி ரொம்ப தப்பா பேசுறாங்கடி. நான் என்னடி தனியாவா ஸ்டே பண்ணேன்? அவன் அப்பாவும் கூட தாண்டி இருந்தாரு. சொல்ல போனா நான் அவர் கூட தான் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். அச்சோ, இந்த வயசுல நீ எப்படி ஒரு பையன் கூட தனியா ஸ்டே பண்ணுவான்னு கேக்குறாங்கடி. எனக்கு எவ்வளோ கடுப்பா இருக்கு தெரியுமா? இது எல்லாத்தையும் ஆதி கேட்டுட்டான். எவ்வளோ ஹர்ட் ஆயிருப்பான். அச்சோ, ஏன் எதுவும் தெரியாம பேசுறாங்க? அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் உன்னை பத்தியே எதுவும் தெரியாது, எதுக்கு இந்த மாதிரி வேர்ட்ஸ் விடுறாங்க? அதாண்டி, அப்படியே கிளாஷ் ஆயிடுச்சு. உன்னை பார்க்குற வரைக்கும் ஒரு மாதிரி தான் இருந்தேன். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் நார்மலானேன். எனக்கு ஆதியை நினச்சி தாண்டி கஷ்டமா இருக்கு. சரி, அதுக்கப்புறம் ஆதிக்கிட்ட பேசுனியா? இல்லடி, மெசேஜ் பண்ணியிருக்கான். ஆனால் அவனை ஃபேஸ் பண்ணவே ஒரு மாதிரி இருக்குடி. என்னத்த பேச? சரி அனு,
எப்படியும் இன்னும் ஒரு 5 நிமிஷம் தான் இருக்கும். விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே டி. தேங்க்ஸ் டி. இருக்கிற குழப்பத்துல இது வேறையான்னு தோணுது. இந்த ஆதி வேற நாளைக்கு கண்டிப்பா மீட் பண்ணணும்னு சொல்லுவான். என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி, எனக்கு எப்போ ஊருக்கு போறோன்னு இருக்குடி. ஏர்லி மார்னிங்கே கிளம்பலான்னு சொன்னாருடி உன் மாமா. அப்ப போனா மட்டும்தான் டிராஃபிக் இல்லாம போக முடியும். ஏய் சோஃபி, நம்ம ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறோம். ஆமா ஆமா, எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. ஒரு மாதிரி எக்ஸைட்டடா இருக்குடி. சரி, இப்ப படுத்து தூங்குவோம், காலையில பாத்துக்கலாம். எனக்கு வேற டிராவல் பண்ணதே ரொம்ப டயர்டா இருக்கு. காலையில பேசுறேன். சரிடி, நீ படுத்துக்கோ. சோஃபி, நீ முன்னாடி உட்காரலாம்ல? இல்ல இல்ல வேணாண்டி, நான் உன் கூடயே வரேன். அங்க பாத்தியா, மாமாவோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க. எல்லாத்துலயும் முன்ன வந்துடுறாங்க முந்திரி கொட்டை. ஏய் கேட்டுற போகுதுடி. கேட்கட்டும் தான் சொன்னேன். செம்ம கோவத்துல இருக்க போலியே ரொம்ப. அனு, எல்லாம் எடுத்துட்டீங்கல்ல? கார் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஆ கிளம்பலாம் மாமா. ராம், இந்த சீட் பெல்ட் போட்டு விடுடா. போடவே முடியல, ரொம்ப டைட்டா இருக்கு. ஏன், அவங்களுக்கு கை இல்லையா? அனு, என்ன பேசுற நீ? அனு அமைதியா இரு. உன்னை சொல்லு ஃபர்ஸ்ட். நீ ஏன் பின்னாடி வந்த? சரிடி விடு, எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என்ன அனு, மாமா மேல கோவமா இருக்கியா? சரி சரி, ஏதாச்சும் பாட்டு சொல்லு, வைக்கிறேன். இது எதுக்கு என்ன கேட்டுட்டு? உன் விருப்பம் போலயே வை மாமா. என்ன அனு, கோவமா இருக்கியா? மாமா, முதல்ல சோஃபி முகத்தை பார்த்துட்டு பேசு. சும்மா இருடி. அச்சோ, சரி இரு. சோஃபியை இப்ப எப்படி சிரிக்க வைக்கிறேன்னு மட்டும் பாரு. கண்ணும் நோக்கியா நீ கொள்ளை கொள்ளும் மாஃபியா கேப்புச்சினோ காஃபியா சோஃபியா. பரவாயில்ல, அவ பேர் சொல்ற மாதிரி பாட்டு போட்டோடனே சிரிச்சிட்டா. என் பேர் சொல்ற மாதிரி தான் பாட்டே இல்லை. உன் பேர்ல பாட்டு இல்லையா? அது எப்படி? இரு, உனக்காக நான் டெடிகேட் பண்ணி போடுறேன். காதல் அணுக்கள் உடம்பில் எத்தனை நியூட்ரான் எலக்ட்ரான் அழகின் மொத்தம் நீயா, நீ நியூட்டன் நியூட்டன் இந்தியா. ஆனா இது ஆதி பாடினாதான் கரெக்டா இருக்கும். டேய் ராம், எல்லாருக்கும் பாட்டு போடுற, எனக்கு சரி இரு, உனக்கும் போடுறேன். இப்பதாண்டி புரியுது நீ எதுக்கு கோவப்பட்டன்னு. இந்த கொசு தொல்லை தாங்கல சோஃபி. என்ன அனு, பாட்டு மாத்தணுமா? ஆமா ஆமா, இந்த பாட்டுலாம் வேணாம். ராமன் செய்த போரே சீதைக்காகத்தானே, ஆனால் என்ன என்ன மாமா, செல்ஃப் டெடிகேஷனா? ஆமா, எனக்காக தான் யாரும் டெடிகேட் பண்ணலி, அதான் எனக்கு நானே டெடிகேட் பண்ணிக்கிறேன். நின்ற காதலியே. அப்புறம் என்ன சோஃபி பாட்டுல பேசுறாரு? எனக்கே ஒன்றும் புரியலடி. சரி சரி, நீங்க பாட்டு போட்டு கண்ணாலேயே பதில் சொல்லிக்கோங்க. நான் தூங்குறேன். ஊரு போய் சேர்ந்த உடனே என்னை எழுப்புங்க. சரிடி, தூங்கு.